பாரதத்தை நேசிக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்னைக்கு நான் பார்க்க போகிறேன்னா, எண்மண் எண் மக்கள் நடைப்பயணத்தின் போது பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சென்றும் இடத்திலெல்லாம் அந்த ஊர் பிரச்சனை பற்றி பேசுவார். அதே போல் தமிழ்நாட்டில் மக்கள் 2 கட்சிகளுக்கு மாற்றி மாற்றி ஓட்டு போட்டு அடிப்படை வசதிகள் கூட தீர்க்காத கட்சிகள் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து வருகின்றன எனவும், மு.க. ஸ்டாலின் பொறுத்தவரை கட்சிக்காரர் கல்யாணத்திற்கு சென்றால் மைக்கை எடுத்துக்கொண்டு பாஜக பற்றி புலம்புவார் எனவும், அதே போல் 19 ஆண்டுகளில் மத்திய அரசு தமிழகத்திற்கு தர வேண்டிய நிவாரணத் தொகை தரவில்லை என குற்றம் சாட்டிய ஸ்டாலின் அவர்களுக்கு அண்ணாமலை அவர்கள் தக்க பதிலடி அளித்துள்ளார். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களே சிந்திச்சு பாருங்க. இத்தனை காலமா தமிழகத்திலே மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய கட்சி இங்கு ஆட்சியில் இருக்கின்றா என்கின்ற கேள்வியை நீங்கள் கேட்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, பெரியவர்களை, தாய்மார், முதலமைச்சரை பொறுத்தவரை கட்சிக்காரங்க கல்யாணத்திலையும் கட்சிக்காரங்களுடைய விசேஷத்திலையும் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி புலம்புவதையே முதல் வேலையாக நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வைத்திருக்கிறார். நேற்று ஒரு திமுகவுடைய கட்சி மேடையில சொல்றார், 19 ஆண்டுகள்ல மத்திய அரசு தமிழகத்திற்கு 85,000 கோடி ரூபாய் ஏமாத்திட்டாங்கிறார். என்னங்க, 19 வருஷத்துல தமிழகத்திற்கு வர வேண்டிய 85,000 கோடியை மத்திய அரசு ஏமாற்றி விட்டார்கள். நம்முடைய முதலமைச்சருக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா ஞாபக மறதி அதிகம். யாரோ எழுதி கொடுக்கின்ற சீட்டை அவருடைய பிஏ மைக்கில் போய் நின்னதுக்கு அப்புறம் அந்த பிஏ சீட்டை கொண்டாந்து சொல்லுவார். அதுல என்ன இருக்குதோ அப்படியே படிச்சிடறார். 19 ஆண்டுகள்ல 10 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரசும் ஆட்சியில் இருந்தார்கள் என்பதை மறந்துவிட்டு 19 ஆண்டுகள்ல தமிழகத்திற்கு வர வேண்டிய 85,000 கோடி ரூபாய் வரவில்லை என்கின்றார். நான் படிக்கிறேன் பாருங்க. திமுகவும் காங்கிரசும் ஒன்றாக இருந்த பொழுது 2004 14 வரை மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்கிய நேரடி நிதி, நேரடியாக 1,52,902 கோடி ரூபாய் நேரடியாக வழங்கப்பட்ட நிதி 10 ஆண்டுகள். 9 ஆண்டுகள் பிஜேபி ஆட்சியில் இருக்கும் பொழுது 2014 23 வரை தமிழகத்திற்கு மத்திய அரசு நேரடியாக வழங்கிய நிதி 4,77,855 கோடி. அதாவது நேரடியாக வழங்கப்பட்ட நிதியே காங்கிரஸ் திமுகவினுடைய ஆட்சி காலத்தை விட பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி காலத்திலே 350% அதிகம். அடுத்தது நேரடியாக வழங்கப்படாத நிதி, கிராண்ட் நெய்டு, மத்திய அரசு நேரடியாக தமிழகத்திற்கு கொடுக்கக்கூடிய பணம், ஒரு ரோடு, பிரிட்ஜ் போடுறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழகத்திற்கு 9 ஆண்டுகள்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 10,76,000 கோடி ரூபாய் நேரடியாக 9 ஆண்டுகள்ல மொத்தமா வந்திருக்கு. அதிலே 4,76,000 கோடி நேரடி பணமாக, திட்டத்தின் மூலமாக இன்னும் ஒரு 6 லட்சம் கோடி, 10,76,000 கோடி வந்திருக்கு. ஆனா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கல்யாண மண்டபத்தினுடைய மேடையில் மைக்கு முன்னால் நின்று கொண்டு 19 வருஷமா பணம் வரவில்லை என்று அவர்கள் வேலை செய்யவில்லை என்பதை நேரடியாக தமிழக மக்கள்கிட்ட ஒத்துக்கிறார். முதலமைச்சர் என்னங்க பண்றது? யாரோ கொடுத்த நோட்டை பார்த்து ஒப்பிக்கிறார், படிக்கிறார். என்ன நடக்குதுன்னே தெரியாம நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார்.